என்னுடைய சாவம் உங்களை சும்மா விடாது. சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு நெடுஞ்சாலையில் வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்காக லாரியை வந்து ஓரமாக நிப்பாட்டிட்டு வந்து சிறுநீர் கழிச்சிருக்காங்க. போலீஸார் அங்கே பார்த்துட்டு இவருக்கு வந்து நீங்கள் லாரியை வந்து ஏன் ஹைவேல நிப்பாட்டிருக்கீங்க, அதாவது ஓரமாக நிப்பாட்டிருக்காரு, ஆனால் வந்து நிப்பாட்டிருக்கீங்க சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபைன் 2000 போட்டிருக்காங்க. அது வந்து இது வந்து ஒரு ஒரு சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஒழுக்கமான செயல் தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏன்னா புது இடத்துல சிறுநீர் கழிக்கக்கூடாதுங்கிறது உண்மை தான். பட் நம்ம இந்தியாவுக்கு சுற்றுப்பழக்கம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காலம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் மேலேயும் சில தப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஹைவேல போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பஸ்ஸெல்லாம் ஒரு இடத்துல நிற்கும் இல்லையா, அதாவது டீ ஸ்டாப்புன்னு அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கும், அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவர்கள் வந்து இவ்வளோ தூரம் லாங்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இடம் நிறையவே இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் பேசுகிறத பார்த்து என்ன வந்து மனசாட்சி இல்லாதவன் அப்படின்னு நினச்சி பேசாதீங்க. ஏன்னா வந்து பொது இடத்துல சிறுநீர் கழிக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவை நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி சுத்தமாக இருக்கும், நம்ம குப்பை போடாமையோ இல்லை பொது இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறதோ மலம் கழிக்கிறதோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்புறம் அந்த டிரைவர் வந்து இந்த ஃபைன் எடுக்கிறதுக்காக வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு இடத்துல பண்ணிட்டேன், போலீஸார் இந்த மாதிரி ஃபைன் போட்டிருக்காங்க, பட் இதுக்கு இவ்வளோ ஃபைன் வந்து என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தகுந்த காரணங்களை சொல்லி அந்த ஃபைனை எடுக்க வைக்கலாம். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நம்புங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கும். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.